எபிசோட்ல செந்தில் வீட்டுக்கு வெளியில படுத்தனால ரொம்ப கோபமா வீட்டுக்குள்ள வர்றாரு. ஸோ இந்த எபிசோட்ல செந்தில் குளிச்சுட்டு வெளியே வர்றாங்க. ஜெயா செந்திலை பார்த்து சாரி செந்தில் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்குறாங்க. செந்தில் நீ பேசாம இரு, என்ன கொஞ்ச நேரம் தனியா விடு, இல்லைன்னா நான் கோபத்துல ஏதாவது பேசிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் ஜெயா மறுபடியும் சாரி கேட்குறாங்க. இது செந்தில கோபப்படுத்துது. செந்தில் எங்க வீட்டுல இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி யாரும் தூங்குனதில்லை, எந்த லேட்டா போனாலும் வீடு எப்பவும் எனக்காண்டி காத்துட்டு இருப்பாங்க என் அம்மா. அதே போல நான் இன்னைதான் குடிச்சிட்டு ரோட்ல படுத்து கிடந்தாலும் காலையில முடிச்சு பார்க்கும்போது நான் என் வீட்டுல தான் தூங்குவேன். அதுதான் என் அம்மாவுக்கும் உங்க வீட்டுக்கும் வித்தியாசம் அப்படிங்கிறாரு. உடனே ஜெயா ரெண்டு வீடையும் கம்பேர் பண்ணாததுக்கு செந்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் செந்தில் விடாம மறுபடியும் அதே இதை சொல்றாங்க. எங்க வீட்டுல இருக்கிற மாதிரி எனக்கு இங்க நிம்மதி இல்லை அந்த மாதிரி சொல்றாங்க. செந்தில் ஹச்ஆருக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு நான் கம்பெனிக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஹச்ஆர் பிரியா அது கண்டிப்பா நீங்க வரணும், அப்படி நீங்க வரலன்னா ஜெயா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு நீதான் ஹச்ஆர், நான் மட்டும் தான் சொல்லுவேன் அப்படின்னு செந்தில் சொல்றாங்க. அப்படி நான் கட்டாயமா வரணும்னா என்ன வேலையை விட்டு தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல போனை கட் பண்றாரு. ஜெயா இதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. கடைசியில செந்தில் வீட்டை விட்டு வெளியே போறாங்க. அப்போ ஜெயா எங்க போறீங்கன்னு கேட்கவும் இன்னைக்கு ஃபுல்லா நான் தனிமையில இருக்க போறேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ நேற்று கதவு கூட்டின மாதிரி இன்னைக்கும் கதவு கூட்டிடுறாங்க, எப்படியும் ஒரு 3 மணி போல வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. ஜெயா ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாங்க. ஸோ இந்த சீன் இதோட முடியுது. அடுத்த சீன் வந்து அன்பும் செந்திலும் இன்னைக்கு ஆபீஸுக்கு லீவு போட்டுட்டு கடற்கரையில இருந்து பேசுறாங்க. அன்பு ஏற்கனவே நீ கல்யாணத்துக்கு ரொம்ப லீவை போட்ட, மறுபடியும் எதுக்கு நீ லீவை போடுற, தேவையில்லாம லாஸ் ஆஃப் பேல பணம் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செந்தில் தான் பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனாலும் அன்பு விடாம ஜெயா மேல எந்த தப்பும் கிடையாது, ஜெயா காலையில இருந்து தலைவலியில இருந்ததுனால மாத்திரையை போட்டு தூங்கியிருப்பாங்க, கீழே இருந்து கூடும்போது கூட மேல சவுண்டு கேட்காது, எனக்கு என்னமோ உன் மாமியாரும் குழந்தையும் தான் உங்களை ரொம்ப அலக்கழிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. செந்திலும் ஜெயா மேல தப்பு இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. அன்பு ஜெயா மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. காரணம் அவங்க ஏற்கனவே தலைவலியில இருந்ததுனால மாத்திரையை போட்டுட்டு தூங்கி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் முக்கால்வாசி காரணம் ஏன் முழுவாசி காரணமும் ஜெயாவோட அம்மாவும் ஜெயாவோட தங்கச்சிங்க அப்படின்னு அன்பு சொல்றாரு. செந்திலும் ஆமா அவங்க 2 பேர் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. இதுல அன்பு என்ன சொல்றாங்கன்னா, நீனும் ஜெயாவும் இப்ப சண்டை போட்டு பேசாம இருந்தீங்கன்னா உங்க மாமியாரும் ஜெயாவோட தங்கச்சியும் கை கொட்டி சிரிப்பாங்க. எனவே நீ அவங்க 2த்தையும் ஜெயிக்க விடாத, நீ ஜெயா கிட்ட எப்பயும் போல பேசு, ஜெயா மேல தப்பு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அன்பு சமாதானப்படுத்தி வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. செந்திலும் தான் பண்ணது தப்பு அப்படின்னு தெரிஞ்சு கூலாகிறாரு. இதுக்கடையில அன்பு கிட்ட பேசி முடிச்சதும் செந்தில் வீட்டுக்கு போறாரு. ஜெயாவோ வீட்டுக்கு வெளியில செந்திலுக்காண்டி காத்திருக்காங்க. செந்தில ஜெயாவை வீட்டுக்கு வெளியில பார்த்து ஷாக் ஆகிறாரு. உடனே தான் பண்ண தப்ப சமாளிக்கிறதுக்காண்டி ஜெயா கிட்ட போய் ரிலாக்ஸா பேசுறாரு. ஜெயாவும் சாரி செந்தில் அப்படின்னு சொல்லவும் செந்தில் இட்ஸ் ஓகே விடு, நான் எல்லாத்தையும் பண்ணிச்சிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஜெயாவோட அம்மாவோட அக்கா பையன் கல்யாணத்துக்கு வராதனால இப்போ மாப்பிள்ளையும் பொண்ணையும் பாக்குறதுக்காண்டி அவங்க ஊர் போறதுக்காண்டி வந்திருக்காரு. வந்த வழியில ஜெயாவோட அம்மா மாப்பிள்ளைய பொண்ணு இங்கதான் இருக்கிறாங்க, நீ அங்க போக வேண்டாம், இங்கே இருந்து பாத்துடலாம் அப்படின்னு சொல்லவும் ஜெயா எல்லாரும் வெளியே போயிருக்காங்க, அதனால மாப்பிள்ளை கூட இப்ப வீட்டுல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் மாப்பிள்ளைய பாக்கட்டுமா அப்படின்னு கேட்கவும் திவ்யா போய் செந்தில கீழே கூட்டு விடுறாங்க. ஆரம்பத்துல 2 பேரும் நல்லா பேசிக்கிறாங்க, என்ன வேலை பாக்குறீங்க, என்ன எங்க இருக்கீங்க, எப்படி போகுது அப்படின்னு நல்லா பேசிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல செந்தில நீங்க என்ன இருக்கீங்க செந்தில பார்த்து கேட்கிறாங்க. அதுக்கு நான் ரேடியோவில் ஆர்ஜேவா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜெயாவோட அம்மாவுக்கு சொந்தக்காரங்க, அப்படியா அப்ப ஜெயா தானே உங்களோட மேல் பதவியில் இருக்கிறாங்க, அப்ப அவங்க தானே அதிகமா சம்பளம் வாங்குறாங்க,
அப்படிங்கிற மாதிரி செந்தில மட்டம் தட்டுறாங்க. இருந்தாலும் ஜெயாவோட அம்மா இது வீட்டோட நாங்க கூட்டிட்டு வந்த மாப்பிள்ள தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப செந்தில மட்டம் தட்டுறாங்க. ஒரு கட்டத்துல இப்படி திவ்யா ஜெயாவோட அம்மாவோட சொந்தக்காரங்க இப்படி 3 பேரும் செய்து செந்தில ரொம்ப மட்டம் தட்டுறாங்க. ஸோ ஒரு கட்டத்துல இப்படி மாமியார் வீட்டோட மாப்பிள்ளை இருக்கிறதுக்கு நானா இருந்தா தூக்கு செத்துமே அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த விருந்துக்காரர். இதை கேட்டு செந்தில் டென்ஷன் ஆகி டேய் அப்படின்னு கத்திக்கிட்டு எந்திரிக்கிறாரு. ஸோ இதோட எபிசோடு முடியுது.